நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இருக்கக்கூடிய தொப்பி வாப்பா என்ற பிரியாணி கடையில் பக்கெட் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்ட குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் குரு சரண் வழங்க நாம் கேட்கலாம். குரு சரண், என்ன நடந்ததுங்க? வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கட்டளையூர் பகுதியைச் சேர்ந்த மாடசாமி, இவரது மகன் அழகுராஜ், கண்ணன் இருவரும் சேர்ந்து நேற்று பாவச்சித்திரம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடையில் அசைவ பிரியாணி ஆர்டர் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அவர்களுக்கு கடுமையான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக கடையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாடசாமி, அழகுராஜா, கண்ணன் மனைவி அன்னலட்சுமி, அவரது குழந்தைகள் அர்த்தினி, ஹரிகரசுதன் மற்றும் அழகுராஜா மகள் ஸ்ரீராம் ஆகியோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அங்கு சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கெட்டுப்போன உணவு சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதா அல்ல வேறு எதுவும் காரணங்களா என பல்வேறு கோணங்களில் கடையம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்தில் இறைச்சி சாப்பிட்டு 5 பேர் பலியான சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்பொழுது குழந்தைகளுடன் உட்பட 9 பேர். விவரங்களுக்கு நன்றி குரு சரண். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.